அனைவருக்கும் வணக்கம். அனைத்து வியூவர்ஸுக்கும் வணக்கம். அனைத்து திருமண அன்பர்களுக்கும், திருமண நாள் காலம் அன்பர்களுக்கும், அனைத்து பிறந்தநாள் காலம் அன்பர்களுக்கும், அனைத்து நோய்களிலிருந்து விடுபடுறதுக்கும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அனைவரும் நலமுடன் வாழ ஆண்டவனை வேண்டுகிறேன். இன்றைக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு தகவல் பொதுநலன், நம்மளுடைய ஒரு பொதுநலன். இப்போது நம்ம பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கொஞ்சம் உடம்பு சீக்காக இருக்காங்கன்னா, சரி பக்கத்து வீடு தானே, அது பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது, அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறது, இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கக்கூடாது. அடுத்தவங்க மகிழ்ச்சியாக இருக்கிற, அட்லீஸ்ட் நம்ம அவங்க நல்லா இருக்காங்கன்னா நம்ம கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்துக்கணும், நம்ம மகிழ்ச்சியாக நினைக்கணும். அது மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு குணம் வேணும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்ற குணம் வேணும். அந்த மாதிரி குணங்களை வளர்த்துக்கணும். இப்போ யாராவது ஒருத்தர் மயங்கி விழுந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு உதவி செய்து அவங்களுக்கு இந்த சிபிஆர் பண்ணுறது. அந்த சிபிஆர்ன்றது நீங்கள் எல்லாம் இந்த வீடியோலலாம் பார்த்துருப்பீங்க, கூகுளில் பார்த்துருப்பீங்க. அதை ரொம்ப முக்கியமான ஒரு உதவி. எங்கள் வீட்டு மேலே கூட ஒருத்தர் கொஞ்சம் மயக்க அடிச்சு கீழே விழுந்துட்டார். அவருக்கு நாங்கள் போயிட்டு அவர் கீழே அந்த பெட்டிலேருந்து கீழே அவர் தரையில் படுக்க வச்சு காற்றோட்டமாக மக்கள்லாம் கொஞ்சம் தூரமாக போக சொல்லி கொஞ்சம் தள்ளி எல்லோரையும் கேப் விட்டு கொஞ்சம் காற்றோட்டமான ஒரு இடத்துல வச்சு அவருக்கு அந்த 2 கைகளால் வைத்து அவருடைய இந்த பக்கம் பிரஸ்ட், இந்த பக்கம் பிரஸ்ட்டில் நடுவில் இந்த அழுத்தம் கொடுத்தோம். இந்த இடத்துல இந்த நெஞ்சுக்கு மேலே நல்ல ப்ரெஷர் ஒரு 30 தடவை அந்த ப்ரெஷர் கொடுக்கணும்னு டாக்டர்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்து அப்புறமா 30 அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் 2 கைகளால் ப்ரெஷர் கொடுத்ததுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் ஒரு உணர்வு வரும். அந்த உணர்வு வருதான்னு பார்க்கணும். அது வருதா வரலையான்னு பார்க்குறதுக்கு என்ன பண்ணணும்னா, கையில் நாடிகள்லாம் பார்க்குறத விட கழுத்து பகுதியில் இந்த இடத்துல இங்கே தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும், நாடி துடிக்கிறது தெரியும். இது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அவர் கரெக்டான உணவு கொஞ்சம் நல்லா இருக்கார், அவருக்கு உணர்வு இருக்குன்றது தெரியும். அதை பார்த்தோம்னா திருப்பி நம்ம என்ன பண்ணோம்னா அவர் மூக்கை கொஞ்சம் பிடிச்சிக்கணும். மூக்கை பிடிச்சிட்டு உதடு, இந்த மவுத் டு மவுத், இந்த மவுத்தில் நம்ம கொஞ்சம் ப்ரீத் பண்ணி நம்மளுடைய மூச்சு காற்ற நம்மளுடைய சுவாசத்தை அவர்கிட்ட செலுத்தணும். அந்த மாதிரி 2 நிமிஷம் 2 வாட்டி செய்யலாம். செஞ்சால் அதில் நிறைய மாற்றம் வரும். அவர் நல்ல உணர்வோடு உயிர் பழைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஒரு உதவி. அதுக்கப்புறம் யார் ஏதாவது அடிபட்டு கிடந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தாலோ அவங்களுக்கு உடனே உதவி செய்கிற மனம் வேணும். மனம் என்ற கோயில் திறக்கின்ற நேரம் தெய்வம் அங்கேயே சேரும்னு ஒரு எம்ஜிஆர் பாடலில் எம்ஜிஆர் பாடியிருப்பார். அதனால் மனம் எங்கே இருக்குதோ அங்கே தெய்வம் வந்துடும். அதே தான் பைபிளில் சொல்கிறாரு, இயேசு சொல்கிறாரு, நீ எந்த அளவில் அளக்கிறையோ அந்த அளவே உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் என்ன அளக்கிறோமோ அதே அளவை கொடுப்பாராம் கடவுள். எல்லா கடவுளும் ஒன்று தான், இருந்தாலும் அந்த உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைய தகவல் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அனைத்து வியூவர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.